வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. கடலப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், கடுகு கொஞ்சோண்டு. இது சும்மா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வந்தது 2 கொத்து கருவேப்பிலை இலையை போட்டுக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பாவக்காவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் காய் வேகிறதுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட்டு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாதி வேக்காடு நல்லா வேகட்டும். கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதி வெந்துருச்சு. நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல நம்ம தேவைப்பட்ட கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம். அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நான் போடல இன்னைக்கு. நான் ஒரு சில டைம்ல அது போட்டு செய்வேன், போடாமே செய்வேன். இன்னைக்கு நான் அதை சேர்த்திக்கல. இப்போ நல்லா சிம்மில் வச்சிருங்க. நல்லா இது சிம்மிலேயே வேகட்டும். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு. நல்லா சிம்மிலேயே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கலந்து மட்டும் விட்டா போதும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு. காயெல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க இவ்வளோ எம்மியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வறுவல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.